ஒரு ஆர்ஜே தன்னோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்களாக கடந்து வராரு. ஸோ ஆர்ஜே ஆகணும்னு நினைக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஆர்ஜே வந்து ஷோ மட்டும் தான் பண்ணுறாங்களா அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கம்ப்ளீட் விலாகாக பார்த்தீங்கன்னா இதை நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ காலையில் எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படி டக்குன்னு கிளம்பிட்டோம். ஏன்னா ஒரு வாக்கத்தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு கூட்டத்தை சேர்க்கணும், மக்கள்கிட்ட அந்த அவேர்னஸை கொண்டு போகணும். அப்போ அந்த கூட்டம் சேர்க்கறதுக்காக ஒரு ப்ரீவியஸ் ஒர்க் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அந்த ப்ரீவியஸ் ஒர்க்கில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சில ஃபூட்டேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அடிஷ்னல் ஃபுட்டேஜஸ் வீடியோ முடியும் போது காட்டுறேன், அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ காலையில் அப்படியே நானே ஜாலியாக பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நான் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சேன். அப்புறம் குளிச்சு ரெடி ஆகிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5:45 5:50 6 மணிக்கெலாம் மூவ் ஆகிட்டேன். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த சன் வெளியில் வரும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. போனோடனே பார்த்தீங்கன்னா மக்கள் இவ்வளோ கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோஸ் பாருங்கள், என்னென்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு செம்ம கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு கிளைண்ட் ஒத்துக்கணும். கிளைண்ட் ஏன் ஒத்துக்கிறாங்கன்னா பொதுமக்களுடைய பார்ட்டிசிபேஷன்ஸ் இருக்கணும். அப்போ அதுக்கான ப்ரொமோஷன்ஸ் ப்ராப்பராக பண்ணியிருந்தால் தான் இந்த மாதிரியான கூட்டங்கள் வரும். இதை பார்த்தோன்னே சரியான ஹாப்பி. ஏன்னா நாங்கள் ஈவெண்ட் ஆரம்பிக்கக்கூடிய மொதல் நாள் எங்கள் கையில் 1020 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருந்தோம். ஸ்பாட்டில் எப்படி ஒரு 500 பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் நம்பியிருந்தோம். எங்களுடைய டார்கெட்டு 1000 பீப்புள் தான். அப்போ இந்த வேலையை நம்ம வந்து ஈவெண்ட்டில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம 2000 பேருக்கு வேலை பார்த்தா தான் 1000 பேர் வருவாங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் நிறைய இருக்கும். அதுவும் இந்த டயத்தில் எங்களுக்கு சேலஞ்சஸ் என்னென்னா சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை மாதிரி கண்டினியூஸாக லீவ்ஸு. ஸோ அப்போ வந்து மக்களை கேட்க வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈவெண்ட்டு கூட்டு வருது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்தோடனே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டரில் டக்குன்னு என்னென்ன டவுட்டுகள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வேறு வேலை கொடுத்துருந்தாங்க. உனக்கு தெரியுமா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் இணைந்து நடத்தும் இதயம் காக்க என்றும் நடங்க. வழங்குவோர் மதுரையின் மருத்துவ முகவரி உனக்கு தெரியும் ரேடியோ சிட்டி அண்ட் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் இணைந்து நடத்தும். போட்டதாப்பா ஏன்பா இப்படி பண்ற? என் வாய்ஸ் தாங்க அந்த கிரியேட்டிவிட்டி போகுது. ஸோ இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் முன்னாடி இவ்வளோ பெரிய ஸ்பீக்கரில் நம்ம வாய்ஸை புதுசாக கேட்க நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்கன்னு பார்த்தா போட்டு ஏதோ செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்களா மக்களே, வெளியில் நின்றுருந்த க்ரௌடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்யூனிஃபார்மாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நாங்கள் கொடுத்த டிஷர்ட்டில் போட்டு இவ்வளோ க்ரௌடு பார்த்தீங்கன்னா நடக்க போயிருக்காங்க. இன்னும் பாதி ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்காங்க, கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கத்தான் ஆரம்பிக்க போகுது. மதிப்புக்குரிய டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் டிராஃபிக்லேருந்து வனிதா மேடம் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. இதுக்குள்ளே ஒரு வேன் போயிட்டே இருக்கும், யார் வராங்கன்ற வீடியோ கேப்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக நான் அந்த வேனுக்குள்ளே இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌடு, இதில் ஏகப்பட்ட டாக்டர்ஸ், சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் மதுரையோட பொதுமக்கள் எல்லாருமே இந்த க்ரௌடில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ உள்ளேருந்து க்ரௌட் அப்படியே வெளியில் வந்துட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வேனுக்குள்ளே நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ என் கூட இருக்கிறது மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலோட மிகப்பெரிய மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய மிஸ்டர் சிவகுமார் சார். ஸோ அவர் வந்து பேசிகிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. நான் என்னுடைய டவுட்ஸில் எது கேட்டிருந்தேன், அவரும் அதை கிளாரிஃபை பண்ணிகிட்டே வந்தார். ஸோ ஏன் இதை நடத்துகிறோம், வாக்கிங் எவ்வளோ தூரத்துக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இவ்வளோ க்ரௌடையும் பார்த்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு காவல்துறைக்கிட்ட நம்ம பெர்மிஷன் வாங்கணும். கம்ப்ளீட் பண்ணோம்னா WHO என்ன சொல்றாங்கன்னா 10,000 ஸ்டெப் நடக்கணும்னு சொல்றாங்க ஒரு நாளைக்கு மினிமம். 4/3 அதாவது காலையிலேயே ஒரு 6,000 7,000 ஸ்டெப் நடக்கிறப்ப நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ்ல ஒரு 3,000 ஸ்டெப் கவர் பண்ணோம்னா நம்ம ஒரு 10,000 ஸ்டெப் வந்து அவர்களுடைய சேவை செய்கின்றோம். அதனால்தான் எந்த சூழ்நிலையிலும் மீனாட்சி மருத்துவமனை இடமில்லை என்று சொல்ற அளவுக்கு கட்டுக்கடங்காக கொண்டு இருக்கிறது. பரவாயில்ல, சூப்பர். எல்லாருமே ரொம்ப பொறுமையா வந்துட்டு இருந்தீங்க. அப்பப்ப என்னன்னா இப்போ என்னென்னா ஈவெண்ட்டை முடிச்சுட்டு க்ரௌட் எல்லோரும் கொஞ்சமாக அசம்பிள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அசம்பிள் ஆகிறவங்கள நம்ம வந்து எங்கேஜாக வச்சுக்கணும். அதனால் ஆர்ஜே பாலாஜி நாங்கள் வந்து ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்காங்க. நானும் ஆர்ஜே தான் ஸ்டேஜில் பேசணும். பட் எனக்கு வேறு ஒர்க் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்ட்லேயும் இருந்துட்டேன். அப்புறம் வந்து வேன் கூடயும் போயிட்டு அங்கே இருக்க சுற்றி பப்ளிக்கையும் பார்த்துட்டு அதே சமயத்தில் போலீஸ் அவங்க கூடயும் கோஆர்டினேட் பண்ணிட்டு வந்த காரணத்தினால ஸ்டேஜை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்டேஜுக்குள்ளே போகும்போது நீங்கள் எல்லோரும் வெளியே விசிபிளாக தெரிவிங்கன்னு நினைப்பீங்க. பட் ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் ஒரு 4 ஆர்ஜே 5 ஆர்ஜே இருக்காங்க. அன்னைக்கு உங்கள் பாஸோ இல்லை அன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு என்ன மாதிரியான ஷெடியூல்ஸ் உங்களுக்கு வருதோ அந்த மாதிரி தான் நீங்கள் மைக்கில் ஏறி ஸ்டேஜ்லேயே பேச முடியும். ஸோ இவங்க வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒரு வார்ம் டவுன் செஷன் நடந்துட்டு இருக்குது. ஸோ எல்லோரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சமாக அப்படியே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் மெடல் கொடுக்க ஆரம்பிச்சுனா அப்படியே க்ரௌட் அப்படியே வெளியில் கொஞ்சம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் இமீடியட்டாக சர்டிஃபிகேட் வாங்கிட்டு, ஏன்னா சண்டே இவ்வளோ நாள் லீவ் கழித்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்த வேலைகளை அவங்க பார்க்க போயிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம்.
நீட்டாக போனாங்க, அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வாங்கினாங்க, அப்படியே கிளம்பிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 9:45. ஸோ க்ரௌடு கொஞ்சம் அப்படியே நல்லா கலைஞ்சு போயிடுச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கூட சேர்ந்து என்னென்ன திங்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தோமோ அதை பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இவர் தான் எங்கள் பாஸு ஜானு. ஸோ இருக்கக்கூடிய கொஞ்சம் அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு என்னென்ன விஷயங்கள் சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. இது மிகப்பெரிய ஆச்சு. இங்கேருந்து தான் அந்த வாக்கிங்கே ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ க்ரௌட் இருந்தாங்க. ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ளே எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வாக்கிங் கூப்பிட்டு போய்ட்டு வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்புறதுக்குள்ளே எல்லா வேலையும் நம்ம தான். நாங்கள் முடித்து சாப்பிட உட்காரும்போது மணி 10:30. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. இது ஆக்சுவலாக அந்த மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் கீழே ஒரு கேன்டீன் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் சொல்லிட்டு கடை மேலே போய்ட்டோம். ஏசி அவ்வளோ சில்லாக சூப்பராக வச்சுருந்தாங்க. சாப்பாடும் எங்கே வாங்கினாங்க தெரியல, மேபி உள்ளுக்குள்ளே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. இவர் எங்களுடைய ஸ்டேஷன் ஹெட் மிஸ்டர் பெஸ்லி. ஸோ இவர் தான் தலை, அதுக்கப்புறம் சின்ன தலை. இவர் வந்து டெக்னிக்கல் ஹெட்டு மிஸ்டர் பிரதீப். அப்புறம் வந்து இதெல்லாமே நம்ம கூட வேலை பார்த்த பசங்க, கேமரா டீம் இது. அப்புறம் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தால் இன்டர்ன் பையன். எந்த எதிர்பார்ப்பில் அண்ணே சொல்லுங்கனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் கற்றுப்பாங்க. இது வந்து ஹரிணி, எங்கள் எம்ப்ளாயோட டாட்டர். அப்புறம் வந்து மகாலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய, இந்த மிஸ்டர் ஜான். அப்புறம் வந்து இவ வந்து இப்போ வீடியோ எடிட்டர் தான் நம்ம ரேடியோ சிட்டிக்கு. அவருமே பெரிய யூடியூபர். அப்புறம் இவங்க வந்து வார்ம் அப் டவுன் பண்ணிருக்கக்கூடிய டான்ஸ் டீம் கீர்த்தனா, NDC டான்ஸ் கம்பெனி. இதெல்லாமே எங்களுக்காக வேலை பார்த்த பசங்க. எவ்வளோ பேர் வேலை பார்த்துருக்காங்க பாருங்கள். ஏன்னா சர்டிஃபிகேட்ஸ் எழுதணும், ப்ரைஸை ப்ராப்பராக கொடுக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷனில் வரவங்கள மிஸ் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும், பெரிய ஆட்கள் வருவாங்க அவங்கள கவனிச்சிக்கணும். அதனால் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டுட்டு வேலை முடிச்சிடா தம்பிங்களா வீட்டுக்கு போங்க, என்ன சம்பளம் பேசியிருந்தால் அது வந்துடும், சம்பளம் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்துட்டிங்கன்னா நட்பு தொடரும் அப்படின்னு சொல்லி டாட்டா பாபாய் சொல்லி நாங்கள் அமுச்சிடுவோம். இது வந்து என்னுடைய டேயில் ஒரு நாளில் நடக்கக்கூடியது. பட் சண்டே எல்லோரும் ஹாலிடே இருப்பீங்க. பட் சண்டே கூட உங்களுக்கு மீடியாவில் வந்த வேலைகள் நிச்சயமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அடிஷ்னல் ஃபுட்டேஜ் இந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் பேக் பண்ணுறதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்கள் இருந்தாங்க. பட் இமீடியட்டாக ஏதாச்சும் அர்ஜென்ட்டாக வேணும்னு நாங்கள் தான் பண்ணுவோம். இந்த வேலைக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஓகே மக்களே, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த விழாவில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.